நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு லேட்டஸ்ட் ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்க போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா ZX ப்ளஸ் டாப் எண்டு மாடல். நம்ம ஏற்கனவே ஒரு வண்டி 2023 டாப் மாடல் போட்டோம். 2023 ZXi போட்டிருந்தோம். ZXiக்கும் ZXi ப்ளஸுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் வித்தியாசம் இருக்குது, டெக்னாலஜிலையும் வித்தியாசம் இருக்குது, டிசைன்ஸ்லையும் வித்தியாசம் இருக்குது. என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்குன்னு இதில் பார்த்துருவோங்க. வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும்ல ஒரு பெரிய லைக் பண்ணிருங்க. லைக் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ரொம்ப கம்மியா வருதுங்க. எவ்வளோ வெயில்ல கிடந்து அலையிறோம். நீங்க இல்லை உனக்கு காசு கொடுக்குறாங்க அலையிற, நாங்க ஏன்டா லைக் பண்ணணும்னு கேட்கலாம். அப்படி கிடையாது, காசுக்காக இந்த வேலையை செய்யலைங்க. இதோட வருமானம் தரக்கூடிய வேலையை விட்டுட்டு தான் யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து மோட்டார் தொழில எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது கார்னாலே நம்ம ரோட்ல எவ்வளோ கார்களை பார்க்குறோம். எல்லாருக்குமே வீட்டு கனவுனாலே ஒரு வீடு ஒரு கார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கனவு தான் நம்ம காணுவோம். அதனால எனக்கு இந்த ஃபீல்டு பிடிக்குமே தவிர பணத்துக்காக பண்ணல. ஸோ அதனால ஒரு லைக் பண்ணிருங்க. இதை பற்றியெல்லாம் நான் பேசணுன்னே நம்மளுடைய ரசிகர்கள்லாம் என்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பார்த்தீங்களா? வருஷம் எல்லாம் நம்மளுடைய ரசிகர்கள்லாம் டெய்லி நம்ம வந்து பார்த்துட்டு சந்திச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்விஃப்ட் டிசைர் 2022 மாடல் ZXi ப்ளஸ் 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது வந்து நம்ம சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். ஃபர்ஸ்ட்ல ZXiக்கும் ZXi ப்ளஸுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்துருவோம். இருந்தாலும் நீங்கள் வீடியோலையே வண்டி காருடைய குவாலிட்டி, டென்ட் கிராச்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மைனூட்டான கிராச்சஸ்லாம் சொல்லலாங்க. இந்த பாருங்க, யாரோ போட்டு மைனூட்டான கிராச்சஸ்லாம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் பண்ணால் ரீபெயிண்ட்டுங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ZXi ப்ளஸ்னா என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த டேல் லைட் லேம்ப் இருக்குல்ல, இது அதுவும் இல்லாமல் இந்த பாருங்க, இந்த பிளாக் கலரில் இருக்கும். நார்மல் ஹெட்லைட் வந்து அப்படியே ஒரு ஜாக்குவார் டிசைனில், ஜாக்குவார் கண்ணு மாதிரி இருக்குது. அதாவது கருஞ்சிறுத்தை இருக்குல்ல, கருஞ்சிறுத்தை கண்ணுடைய டிசைன் இதை பண்ணியிருப்பாங்க. இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இல்லை. அப்புறம் ஃபோக் லேம்பு, அதுக்கான அந்த க்ரோமிங் டீட்டெயில்ஸு இதெல்லாம் இருக்குங்க. இன்னொன்று இதில் வந்து உங்களுக்கு அலைவில் டைமண்ட் கட் அலைவில் வரும். ZXiல வந்து உங்களுக்கு டீர் மான்கொம்பு அலாய், அதாவது சில்வர் கலரில் வரும். இது வந்து உங்களுக்கு சில்வர் வித்து பிளாக் டபுள் டோனில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ்னு ஒன்று வருங்க. யாருங்க கண்ணுக்குட்டி, செம்ம கண்ணுக்குட்டி ஓடுது. எல்லாம் நம்மளுடைய ரசிகர்கள் தான். ஸோ டயர் பேண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 80% சொல்லலாம். பேக்கில் 50% சொல்லலாம். டயர் பேண்ட் பேக்கில் 50% ஓடுங்கண்ணா. பட் இருந்தாலும் நம்ம அவுட்லுக் பார்த்தோம், அதில் டோர் வைசரு, சின்ன குரோமிங் டீட்டெயில்ஸு, டோர் பேடு, இதுலேருந்து பார்க்கல உங்களுக்கு டென்ட் கிராச்சஸ் என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இன்னும் சில விஷயங்கள்லாம் யூனிக்காக இருக்கும். இதில் உங்களுக்கு ரிக்யூஸ் சென்சார்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அதே மாதிரி ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பவர் விண்டோ வந்துடும். அப்புறம் இன்னொன்று மெயினாக டெக்னாலஜியில் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ். இந்த டெக்னாலஜி எப்படின்னா, நீங்கள் ஹைவேல ஒரு 70ல் போயிட்டு இருக்கீங்க, இந்த இதை வந்து செட் பண்ணிட்டீங்க, ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா 70லே போயிட்டுருக்கும். இந்த ப்ளஸ்ஸை மேலே அமுக்குனீங்கன்னா 75, 80, 85, 90, 95 இப்படி 5 கிலோமீட்டர் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இதை கீழே அமுக்குனீங்கன்னா 5 டிக்ரீஸ் ஆகும், குறையும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னாலஜி. அடுத்து உங்களுக்கு வாய்ஸ் காலிங், வேல்யூம் ப்ளேஸ்மெண்ட் பட்டன்ஸ், ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட்டு, கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், உங்களுக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும். 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. புஷ் ஸ்டார்டட் வந்துடும். அடுத்து என்ன, வெறும் சீட் கவர் தான். அடுத்து மேலே உங்களுக்கு ரெண்டு ரீடிங் லேம்ப் வந்துடுங்க. பேக் ரோவில் என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுலேயும் பவர் ஜாக்கெட்லாம் வந்துடும், பவர் அடாப்டர் வந்துடும். பேக்கில் என்னென்ன வருதுன்னு பார்த்துருவோம். பேக்கில் என்னுடைய திங்ஸ் தான் இருக்குது. ஸோ பேக்லேயும் உங்களுக்கு ரியர் ஏசி விண்டு, ஒரு பவர் ஜாக்கெட்டு, மொபைல் ஹோல்டர் இந்த மாதிரி வந்துடுதுங்க. மெயினாக இதில் வந்து ஒரு சின்னதான ஒரு ஸ்பாய்லர் டிசைன் வரும். எல்லா டிசைர்லையும் இது வராது. டிசைன் வரும், எல்லா டிசைர்லையும் இந்த டிசைன் வராது. அது ஒரு விஷயம். அப்புறம் டீஃபாக் லைனு, ஒரு டேஞ்சர் லைட்ஸ், ரிவேஸ் சென்சார்ஸு, ரிவேஸ் கேமரா. ரிவேஸ் கேமரா எங்கே இருக்குன்னு கேட்க வேணாம், இங்கே இருக்குது, இந்த இருக்கு பாருங்க ரிவேஸ் கேமரா. ஃபுட் பேஸும் எல்லாமே நல்லா இருக்குது. நீ வண்டி விற்கிற ஆள் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கலாம். வண்டி வாங்குறவங்க தாங்க எதையும் யோசிக்காமல் வாங்கணும். நம்ம வந்து ஒரு வண்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸுக்கு தரத்தை நம்ம கொடுத்தாகணும். அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ செக் பண்ணுவோம், அதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம நிப்பாட்டியிருக்கோம். ஓகே, சைடு நம்ம பார்த்துருவோமா? ஸோ எல்லாமே செக் பண்ணி தெளிவாக தான் நிப்பாட்டியிருக்கோம். இன்ஜினே நம்ம பார்த்துருவோம் வாங்க. இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கு.
இன்ஜினுடைய கேபின் பாருங்கள், நாய்ஸ் ஆஃப் பண்ணுறேன். இன்ஜின் சவுண்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்பர் ரன், லோயர் ரன். ஓகே, இன்ஜின் கேப் பானட்டுமே தெளிவாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. சுத்தமாக இருக்குது. ஓகே, இந்த டாப் எண்ட் ப்ளஸ் டிசைருக்கு என்ன ப்ரைஸ் கேட்குறோம்? 7,95,000 கேட்குறோம். நெகோசியபிள் ரேட்டு தான். வாங்க, வண்டி குவாலிட்டி பாருங்கள், ஏதோ சின்ன லாபத்தில் அனுசரித்து கொடுத்துடலாம். இந்த வண்டி எங்கே பார்க்கணும்? நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸில் தான், நம்ம ஷோரூமில் தான் பாட்டி இருக்கோம். வண்டியை வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். 2022 மாடல், சிங்கிள் ஓனர், 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது மாடல். என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வருது அப்படிங்கிற சொல்லிட்டேன். ப்ரைஸு 7,95,000 கேட்குறோம். நெகோசியபிள் ரேட்டு தான். இந்த வண்டி வேணும் அப்படின்னா நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ்னாலே குவாலிட்டி இன் அவர் ஹேண்ட். எப்போவுமே நம்மள்ட்ட தரமான கார் இருக்கும். நீங்கள் யூஸ்டு கார் தேடுறீங்க, பட்ஜெட் கார் தேடுறீங்க, ஹேட்ச்பேக்கு, 7 சீட்டர், மிட் சைட்ஸு ஹேட்ச்பேக்கு, எஸ்யூவி, காம்பேக்ட் எஸ்யூவி டைப்பு, எஸ்யூவி டைப்பு, இப்படி எல்லா காருமே நம்ம செலக்டிவாக ரேண்டமாக நம்மள்ட்ட கார்ஸ் வந்து போகும். நீங்கள் யூஸ்டு கார் தேடிக்கிட்டீங்கன்னா நம்ம ஷோரூமை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் டிசைர் டாப் எண்ட் மாடல் தேடிட்டு இருக்காங்க, லேட்டஸ்ட் மாடல் தேடுறாங்கன்னா இந்த வண்டியை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.